அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஒரு குட் நியூஸ். அதாவது திருநெல்வேலி திருமணத்தில் பர்னபாஸ் என்ற ஒரு அரக்க குணம் உள்ள அரமண்டான தான் என்கின்ற ஒரு அகம்பாகம் பிடித்த ஒரு பர்னபாஸ் தான் யார் டிஎஸ் அவர் ஜெய்சிங் ஒரு அவருக்கு இது பிஷப்பாக பதவியை கொடுத்தார். அதனால இன்றைக்கு அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. கேட்டிங்களா? இன்றைக்கி அதாவது உஷா என்று ஒரு மேடம், அவங்க சாரால் டக்கர் கல்லூரியில் முதல்வராக இருக்காங்க. இந்த கதை ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட 8 மாதமாக ஓடிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு பணியை எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பீரியட் இடையில மிடில் ஆஃப் தி அகாடமிக்கில் இருக்குது. அந்த ஏப்ரல் மே வரைக்கும், அந்த அகாடமிக் பீரியட் முடிவு வரைக்கும் இது நம்முடைய உயர்கல்வித்துறை அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துச்சு. இதை எதிர்த்து பர்னபாஸ் வழக்கு தொடுத்திருக்கிறார். நல்ல குணம் பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய கிரேட் அப்படி இருதயம். ஏங்க, ஒரு பேராயர்னா பிரதம பேராயர் என்றால் என்ன? ஆயர்னா ஆடு மேய்ப்பர், பிரதம பேராயர் பெரிய மேய்ப்பர், ஆட்டு மேய்ப்பர். அப்போ மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் பிரதான மேய்ப்பர், அவர் நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த பர்னபாஸ் அரசு கொடுத்த பதவியை கூட, எக்ஸ்டென்ஷன் பீரியட் கூட கொடுக்க விடாதபடி ஒரு கொலைகார பாவியாக இருக்கிறார். ஒரு இருதயமே கிடையாதுங்க. இப்படி ஒரு மனுஷனை உலகத்திலே பார்க்க முடியாது. யார்? பர்னபாஸுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், எப்படி தான் இந்த அப்பா கிட்ட வாழ்ந்தீங்களோ தெரியாது. அந்த அம்மாவும் பாவம். யாரு? பிஷப் அம்மாவும் ரொம்ப பாவம் தான். சீச்சி சீச்சி, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படி தான் நீங்க கூட இருந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியவே இல்லை. மருமக்களும் பாவம் தான். இப்படி ஒரு மனுஷனை உலகத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. சே, துரோகத்தின் மறுபுருவம் பர்னபாஸ் ஆயிடுச்சு. தான் தோணித்தரமா நிச்சயமா சொல்றோம், டிஸ்மிஸ் ஆவார் பிஷப்ல இருந்து. சம்பளமும் பென்ஷனும் வராது, எழுதி வச்சிருங்க. ஜெயிலுக்குலையும் போவார். அதையும் நான் விட்டு விட போது இல்லை. தொடர்ந்து பல வேலைகள் இருக்கு, இதையும் சேர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். முழு கான்சன்ட்ரேஷன் இப்போ தற்சமயம் தூத்துக்குடியில் டைவர்ஷன் ஆயிருக்கு. ஆனாலும் இந்த காரியத்தை நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆகையினால பர்னபாஸுக்கு நல்ல சாக்காலமும் கிடையாது. கேட்டிங்களா? கட்டில் படுக்கையில் கிடந்து துடிக்க வேதனையோடு தான் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வார். ஏனென்றால் அவ்வளவு பேருடைய கண்ணீர். அதாவது டிஎஸ் ஜெய்சி அவங்க குடும்பத்தில் அத்தனை பெண்களும் கதறுகிறார்கள், அள்ளி சாபத்தை போடுகிறார்கள், வெறி பிடிச்சிருக்கிறாங்க. அத்தனைவருடைய பிள்ளைகள் எல்லாரும் வெறி பிடிச்சிருக்கிறாங்க. எங்க அதாவது வாயடி படவே கூடாது. நம்ம 4 பேருக்கு நன்மை செய்யணும், முடியிட்ட பொத்திக்கிட்டு அமைதியாக இருந்துக்கணும். அடுத்தவங்கிட்ட வைத்தறிச்சலையும் சாபத்தையும் வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பர்னபாஸ். 8 கோடி ரூபாய் செலவழிச்சவங்களே வலிக்கும். அந்த 8 கோடி ரூபாய் செலவுக்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க, எத்தனை ஊருக்கு அலைஞ்சிருப்பாங்க, எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. அந்த பணத்தை வச்சு இவர் இன்னைக்கு பிஷப்னு இன்னைக்கு தாந்தோடித்தரமா அத்தனை பணத்தையும் ஹேண்டில் பண்றார். இன்றைக்கு எங்க கொண்டு போயிருக்காரு? அவ்வளவு குருவானவர்களையும் நீங்க அனுபவிச்சிருக்க. உங்களை நான் ஒன்றும் குறையே சொல்ல. அதனால தான் அந்த பாடினதெல்லாம் நான் போட்டு விட்டுட்டேன். நான் அதில் கமெண்ட் கொடுக்கல. ஏன்னா எனக்கு என்னுடைய குருமார்கள் எனக்கு வேணும். ஏன்னா ஆனால் இந்த துரோகியை நீங்கள் இனம் கட்டுக்கிடுங்க. அவர் செய்கிற என்டர்டெயின்மெண்ட்லாம் நீங்கள் அனுபவிச்சுக்கிடுங்க. உத்தரகாண்ட் போய் நல்லா பாட்டு பாட்டிங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த விஷக்கிருமியை இனங்கண்டு அழிங்க. விஷக்கிருமி, இது விஷக்கிருமி. இது அப்படி கருவோடு அழிச்சிடணும். இது திரும்ப அடுத்த தலைமுறைக்குள்ள இது வந்துடக்கூடாது. அதனால இந்த பர்னபாஸ் என்கிற தீய சக்தியை கர்த்தர் நிச்சயமாக தண்டிப்பார். நம் கண்கள் அதை காணப்போகிறது. அதாவது மனிதன் அன்று கேட்பான், கடவுள் நின்று கேட்பார். கொஞ்சம் ஸ்லோ. அன்று கேட்டால் சின்ன பனிஷ்மெண்ட், நின்று கேட்டால் பெரிய பனிஷ்மெண்ட். இது வரதான் போகுது. ஆகையினால இப்போ உயர் நீதிமன்றத்தை என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க? மறுபடியும் மேனேஜ்மெண்ட் அந்த அம்மாவுடைய வேலையை கன்சிடர் பண்ண வேண்டும். அரசு எக்ஸ்டெண்ட் பண்ண கொடுத்ததை இப்போ மிஞ்சி போல இப்போ பிப்ரவரி முடிய போது, இன்னும் 2 நாளில் மார்ச் வரப்போது, ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்க போகிறாங்க, மே வரைக்கும். இதுக்கு தான் இந்த பர்னபாஸுக்கு அவ்வளவு அரிச்சல். ஏனென்றால் அடுத்தவங்களை உள்ள போஸ்டிங் போட்டால் துட்டு கிடைக்கும்ல. இப்போ அது கொஞ்சம் காலதாமதம். அது ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க பணம்லாம். ஆனாலும் அந்த பணம் கொடுத்தவங்க நச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்னாச்சுன்னு. ஆகையினால இவரை இனங்கண்டு நம்ம திருச்சபை மக்கள் எல்லாரும் ஒதுக்க. அத்தனை டிசியும் பர்னபாஸை இனங்கண்டு ஒதுக்குங்க. வேற என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், பெரிய தப்பு.
அதுக்குரிய பலனை நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்படிப்பட்ட துரோகம் பிடிச்ச இந்த மனுஷருக்கு நீங்கள் செவி சாய்க்காதீங்க, பக்கத்தில் போகாதீங்க. இது ஒரு காசுக்கு பெறாத இந்த பர்னபாஸ். ஆகையினால இவரை சொல்லி சொல்லி எனக்கு வாய் அழுத்தும் போச்சு. கேட்டிங்களா? இது திருந்தாத ஜென்மம், திருந்தாத ஒரு மனிதன், துரோகத்தின் மறு உருவம். அதாவது நன்றியறிதல் என்பது அறவே கிடையாது, ஒரு மனிதாபிமானமே கிடையாது. இவருக்கு போதகராக இருப்பதுக்கு தகுதி கிடையாது. இவர் பேராயர் சொல்லி யார் டிஎஸ்ஓ ஒரு எக்ஸ் எம்பியும் கொண்டு பார்த்த பார்வை தான் இன்னைக்கு மக்களை கண்ணீர் வெடிக்க வச்சுட்டாங்க. ஆகையினால பர்னபாஸ், எல்லா ஐயரும் வந்து உங்க கூட டான்ஸ் ஆடுறாங்கன்னு உடனே உங்களுக்கு சப்போர்ட் நினச்சிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து கவுத்தி போட்டு குத்த போறாங்க. அதான் நடக்க போகுது. சிறைக்கு போனா என்ன செய்வாங்களாம், அந்த கைதிகள், புது கைதிகள் ஏதாவது சின்ன பிள்ளைகளை பாலியல் பண்ணிட்டு வந்தா, அந்த பெண்களை பலாத்காரம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்களாம், அந்த ஏற்கனவே இருக்கிற கைதிகள் வந்து பெட்ஷீட்டை தூக்கி மூடி எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்களாம். யார் அடித்தான்னு தெரியாது. அதே மாதிரி அத்தனை குருவானவர்களும், அத்தனை டிசி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரும், அத்தனை திருச்சபை மக்களும் பர்னபாஸ் மீது உக்கிர கோபமாக இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக முழு பரலோகமும் அவருக்கு விரோதமாய் எரிச்சலாக இருக்கிறார்கள். மனிதன் அன்று கேட்பான், கடவுள் என்று கேட்பார். காத்திருந்து பார்ப்போம் கர்த்தர் செய்த நீதியை. God bless you.